ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபிக்ஷம் சேனல். இன்றைக்கி நாம் பிராத்மிக் புக்கில் இருக்கிற கதை பகுதி, அதில் வர ஸ்டோரி கவி और கஞ்சூஸ் அதை பற்றி படிக்கலாம். அது வந்து பாக் சார் கஹானி அப்படிங்கிறது நியூ சிலபஸ் தான். இது வந்து வீட்டில் பசங்களுக்கு எப்படி நான் சொல்லி தருவேனோ அதே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறேன். ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்கு போகலாம். கவி और कंजूस. किसी गांव में गोवर्धन नामक एक आदमी रहता था. அப்படின்னா ஏதோ ஒரு கிராமத்தில் கோவர்தன் அப்படிங்கிற பெயர் உள்ள, நாமக் அப்படின்னா பெயர் உள்ள, ஏக் ஆத்மி ரஹதாத்தானா ஒரு மனிதன் வசித்து வந்தான் அப்படின்னு அர்த்தம். வஹ அச்சா கவிதா, அவன் மிகச்சிறந்த கவிஞன் அப்படின்னு அர்த்தம். லெக்கின் கரீப் தா, பட் வெரி புவர், பட் ஏழ்மையானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வஹ் கவிதா லிக்னா சோட்கர் குச் நஹிங் ஜான்தா தா, அவனுக்கு கவிதை எழுதுவதை விடுத்து வேறொன்றும் தெரியாது அப்படின்னு அர்த்தம். பரிவார் மே மா பாப் தே, குடும்பத்தில் அம்மா அப்பா இருந்தாங்க. பத்தினி தி, மனைவி இருந்தால். பச்சே தே அப்படின்னா குழந்தைகள் இருந்தனர். इसलिए वह रोज आसपास के किसी जमींदार या अमीर के घर जाता था. எனவே அவன் தினமும் அக்கம் பக்கம் இருக்கிற ஏதோ ஒரு ஜமீன்தாரையோ அல்லது பணக்காரரையோ பார்த்துவிட்டு வருவான். அவர் உன்கா குன்கான் கர்த்தே ஹுயே, அப்புறம் அவங்களுடைய புகழை சொல்லுகிற விதமாய் கவிதா சுனாதாத்தா, கவிதை சொல்ல ஆரம்பித்தான். வே லோக் அப்னி தாரிஃப் சுன்கர் கோவர்தன் கோ குச் ந குச் தேதே தே. அவங்க அந்த மாதிரி புகழப்படுகிற மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கோவர்தனுக்கு ஏதோ கொஞ்சம் தருவாங்க. என்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து அவன் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்தான். பஸ் இசி சே கரீப் கவி கிசி ந கிசி தரஹ், கிசி ந கிசி தரஹ் அப்படின்னா எவ்விதமாகவோ, அதாவது சம்ஹவ் இஸ் மேனேஜிங் அப்படின்னு அர்த்தம். இசி சே கரீப் கவி கிசி ந கிசி தரஹ் அப்னே ஜீவன் கா நிர்வாக கர்த்தா தா. இவ்வாறாக அந்த கவிஞன் தன்னுடைய குடும்பத்தை நிர்வகித்து வந்தான் அப்படின்னு அர்த்தம். நிர்வாகம் பண்ணான்னு சொல்லி சொல்றாங்க. நிர்வாக அப்படின்னு இருக்கு பாருங்க, நீ நிர்வாக கர்த்தாத்தா. கபி கபி உசே காலி ஹாத் லவுட்னா படுத்தாத்தா. இது எப்பயுமே அப்படியே நமக்கு எல்லா நாளுமே பைசா கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அவன் வந்து எம்டி ஹேண்டோட தான் வீட்டுக்கு திரும்பி வரான் அப்படின்னு சொல்றாங்க. ஏக் தின் கோவர்தன் பாஸ் கே கிசி காவ் மே கயா. ஒரு நாள் கோவர்தன் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கிராமத்திற்கு போறான். யஹா வஹ் மகேந்திர நாமக் ஆத்மி கே கர் பகுஞ்சா. அங்க அவன் மகேந்திர அப்படிங்கிற பெயர் உள்ள ஒருவனுடைய வீட்டை அடைந்தான். மகேந்திர தன்வான் தா, அவன் பணக்காரன். லெக்கின் படா கஞ்சூஸ் தா, பட் கஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. கிசி கோ பூல்கர் பி கோட்டி தம்டி தக் நஹிங் தேத்தா தா, ஒருத்தருக்கும் மறந்து போய் கூட 5 பைசா கூட கொடுத்துட மாட்டான். கோவர்தன் நே மகேந்திர கோ அப்னா பரிச்சய தியா. கோவர்தன் என்ன பண்ணானா, மகேந்திரன் கிட்ட தன்னை பத்தி அறிமுகம் பண்ணிக்கினான். உஸ்கே பாத் உஸ்னே இஸ் அர்த்த की एक कविता सुनाई कि महेंद्र बड़ा वीर है और दानी भी है. அதாவது எப்படி அவர் புகழறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க பெரிய வீரர், அதுக்கப்புறம் தான தர்மம் பண்ற தர்மகர்த்தா அப்படிங்கிற மாதிரி அவர் புகழறாரு. மகேந்திர குஷ் ஹுவா, அவர் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. உஸ்னே நௌகர் சே கஹா, அவர் வந்து அவருடைய சர்வெண்ட் கிட்ட சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு, கவி கோ சோனே கி தாலி பேண்ட் கரோ, கவிஞருக்கு தங்கத்திலான தட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. யக் சுன்கர் கோவர்தன் பி குஷ்வா, இவருக்கும் கூட பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஓ, தங்க தட்டுலாம் வருது அப்படின்ட்டு. வக் கஹனே லஹா கி மகேந்திர கே சமான் படா வீர் और धनी आसपास के गांव में कोई नहीं है. அவர் உடனே இன்னும் மேல மேல புகழ ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, மகேந்திரன் மாதிரி அவருக்கு நிகரான வீரரோ தான தர்மம் செய்கிறவரோ அக்கம் பக்கம் இருக்கிற கிராமத்தில் ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். யக் சுன்கர் மகேந்திர பகுத் குஷுவா, இதை கேட்டு மகேந்திரருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நௌகர் சே, அதாவது திரும்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா, நௌகர் சே கஹா தாலி மே 100 அஷ்ரஃபியோங் பி லே ஆவோ,
அதாவது தங்க தட்டும் மட்டும் இல்லாமல் தங்க தட்டோடவே சேர்த்து ஒரு 100 பொற்காசும் கொண்டு வருமாறு சொல்கிறார். கோவர்தன் கி குஷி கா டிகானா நஹிங் ரஹா. கோவர்தனுக்கு இப்போ வந்த ஹாப்பி இருக்கு இல்லையா, ஹாப்பினஸ், சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்கின் நௌகர் அந்தர் சே ஆயா நஹிங். ஆனால் அந்த வேலைக்காரன் வரவே இல்லை. அவனுக்கு நல்லா தெரியும் மகேந்திர பற்றி. என்னென்னா அவர் சும்மா சொல்வார், இதெல்லாம் காசெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாருன்னு தெரியும். थोड़ी देर के बाद गोवर्धन ने महेंद्र से पूछा कि आपका नौकर क्यों नहीं आया. கொஞ்ச நேரம் ஆச்சு, வெயிட் பண்ணி பார்த்துட்டு கோவர்தன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, மகேந்திரன் கிட்ட உங்களுடைய வேலைக்காரன் ஏன் வரல அப்படின்னு கேட்குறாரு. மகேந்திரன் ने कहा कि अब नहीं आएगा. அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி மகேந்திரன் சொல்கிறார். கோவர்தன் கா தில் பைட் கயா. மனமுடைந்து போயிட்டான் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. தில் பைட் கயா. उसने पूछा कि क्या मुझे सोने की थाली और 100 अशरफियों नहीं मिलेगी. எனக்கு தங்கத்தட்டும் 100 பொற்காசும் கிடைக்காதா அப்படின்னு ஏக்கமாக கேட்குறான். மகேந்திர हंसते हुए कहने लगा. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, तुमने मुझे वीर और धानी कहा, मैं जानता हूँ कि यह झूठ है. நீ என்ன பெரிய வள்ளல் அப்படின்னும் பெரிய வீரன்னு சொன்ன, எனக்கே அது தெரியும் இது பொய்ன்னு சொல்லிட்டு, मुझे खुश करने के लिए तुम झूठ बोले. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ போய் சொன்ன. उसी तरह அந்த விதமாகவே, லைக் த வே तुमको खुश करने के लिए मैं भी झूठ बोला. உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நானுமே பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. झूठ की वजह से हम दोनों थोड़ी देर के लिए खुश रहे. அந்த பொய்யின் காரணமாக நாம் இருவரும் சிறிது நேரம் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறார். பஸ் அப் தும் ஜா சக்தே ஹோ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார். இப்போ நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறார். கோவர்தன் நே சுப்சாப் கர்கி ராஹ்லி. அவனுமே வீட்டை பார்க்க வெறும் கையோட நடந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கதை ஃபுல்லாக இதோட இது நம்ம சாராம்சம் மட்டும்தான் எழுத போகிறோம். சாராம்சம் பேஜ் நம்பர் 213 இருக்குது. அதை நீங்கள் படிச்சுக்கலாம். அதுலேயே அது பாருங்களோ ஷார்ட்டாக இருக்குன்னு. ஷார்ட்டாக இருக்குது, ஆனால் ஒரு பேராகிராஃப்க்கு மேலேயும் நீங்கள் ஒரு சப்டைட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த சப்டைட்டில் இந்த பேராவில் இருக்கிற ஏதோ ஒரு லைன்லேருந்து கூட சின்ன பசங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தாலி அவர் 100 அஷ்ரஃப் யோங் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டைட்டில் போட்டுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி லாஸ்ட்டு பேஜுக்கு கூட ஜூட் பிரசம்சா அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். இது பாருங்கள், ஜூட்டி பிரசம்சா அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இங்கே போட்டுக்கலாம். பிளாக் பெனில் நீங்கள் போட்டுக்கலாம். பார்க்க அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஓகே, வாங்க கதைக்கு போகலாம். ஷார்ட்டாக சொல்கிறேன். कहानी कवि और कंजूस. एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. ஒரு கிராமத்தில் கோவர்தன் என்கிற பெயருள்ள ஏழை கவிஞன் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்தான் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க பாருங்க. ஏக் தின் வஹ் மகேந்திர நாமக் தன்வான் கே கர் பகுஞ்சா. ஒரு நாள் அவன் மகேந்திர என்கிற பெயருள்ள பணக்காரனின் வீட்டை சென்றடைந்தான். மகேந்திர படா கஞ்சூஸ்தா. மகேந்திரன் பெரிய கஞ்சன். கவி கோவர்தன் ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई. பொய்யான புகழை சொல்லி ஒரு கவிதை எழுதினார், சொன்னார். யார் சொன்னது? நம்மளுடைய கவிஞர் சொன்னார். इसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की थाली और 100 अशरफियों லே ஆனேக்கோ கஹா. நம்ம இது படித்தோம் இல்லைங்களா, ஒரு தங்கத்தட்டும் அதில் ஒரு 100 பொற்காசும் கொண்டு வருமாறு அவருடைய வேலைக்காரன்ட்ட இங்கேருந்தே சொல்கிறாரு. ஆனால் மகர் நௌகர் நஹிங் ஆயா. ஆனால் அந்த வேலைக்காரன் அதெல்லாம் கொண்டு வரல, அந்த பக்கம் வரவும் இல்லை. கோவர்தன் கே பூச்சினே பர் மகேந்திரன் நே கஹா கி கோவர்தன் நே பூச்சினே பர் மகேந்திரனை கஹா கி. அதாவது கோவர்தன் கேட்டதுக்கு அப்புறம் மகேந்திரன் சொல்கிறாரு தட் என்னன்னா, आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की. நீங்கள் என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பொய்யான புகழ்ச்சியான கவிதையை சொன்னீங்க. उसी तरह आपको खुश करने के लिए मैं भी झूठ बोला. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நானுமே கூட பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். கோவர்தன் को
காலி ஹாத் கர் லவுட்னா படா. இப்போ கோவர்தன் வெறும் கையோட வீடு திரும்ப வேண்டியதாயிடுச்சு. இதோடைய சீக் அப்படின்னா இந்த பாடத்தினால, இந்த கதையினால நாம் கற்றுக்கிற பாடம் என்ன அப்படின்னு கேட்டால், கஞ்சூஸ் பூல்கர்பி தம்டி நகிங் தேத்தா. கஞ்சமானவன் மறந்தும் கூட ஒரு பைசா கூட கொடுத்துட மாட்டான் யாருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய சாராம்சம். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.